பைத்தம்பருப்பு தக்காளி தோசை எப்படி பண்ணுறத பார்க்கலாம். இங்கே ஒரு டம்ளர் பைத்தம்பருப்பு, ஒரு டம்ளர் இட்லி அரிசி ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் தண்ணி வடித்து சேர்த்துக்கோங்க. எப்போதும் போல் தோசை மாவு எந்த பதத்துக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். செகண்ட் பேட்சில் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்த அந்த பைத்தம்பருப்பு அரிசி கலவை, ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் ரெட் சில்லி காரப்பொடி போட்டிருக்கேன். இது கலர் பர்பஸ்க்கு தான். அதையும் சேர்த்து இது நல்லா சேர்த்து 2 மாவையும் நல்லா கலந்துக்கோங்க. எப்போதும் போல் இது நம்ம ரெகுலராக தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஃபர்மெண்ட் பண்ணுன்ற அவசியம்லாம் இல்லை. இது இன்ஸ்டண்ட்டாக வார்த்தாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஊறுற நேரம் மட்டும்தான் தவிர வாத்து விட்டோம்னா நம்ம இம்மீடியட்டாக இதை சாப்பிடலாம். இது ஃபர்மெண்ட் ஆகணும் புளிக்கணுன்ற எந்த அவசியமே இல்லை. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பைத்தம்பருப்புக்கு இன் ஜென்ரலாகவே இந்த டேஸ்ட்னஸ் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பண்ணின கேரளா தேங்காய் சம்மந்தி இருந்தது. அதை வச்சு நான் இன்றைக்கி சர்வ் பண்ணி முடிச்சாச்சு.